கேரளா டிஷ் புட்டு கடலைக்கறி பார்க்கலாம். எட்டு மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அதில் 10 சின்ன வெங்காயம், 2 காஷ்மீரி மிளகாய், காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து ஒதுக்கிக்கலாம். 1 பெரிய ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கசகசா கலந்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுண்டல் பாதி தான் வெந்திருக்கும், அது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 4 போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் போல் ஜாரு கழுவின தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே வேக வச்சு வச்சுக்கிற சுண்டலை சேர்த்துக்கலாம். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குக்கரை 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கடலைக்கறி தயார். இப்போ புட்டு செஞ்சிடலாம். தேவையான புட்டு மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பையும் கலந்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. கையில் உருண்டை பிடிச்சா உதிரி ஆகாத மாதிரி ஸ்டேஜ் வரப்ப மாவை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். புட்டு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போது திருவண்ண தேங்காய் கொஞ்சம், மாவு கொஞ்சமாக பேட்சாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டான சாஃப்டான புட்டு தயார். இதுக்கு கடலைக்கறியும் அப்பளம் தாங்க பெஸ்ட் காம்பினேஷன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.